அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் சுரேஷ் பீட்ரு. நான் ஒரு ஆட்டோ டிரைவரு. நாங்கள் போரூர் பகுதியிலேருந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். என்ன பிரச்சனைனா, நான் இங்கே கோயம்பேடு சைடு ஒரு சவாரி வந்துட்டுருந்தேன். சவாரி ட்ராப் பண்ணிகிட்ருந்தேன். கோயம்பேடில் ட்ராப் பண்ணிகிட்ருக்கும்போது ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே முன்னாடி கொஞ்சம் மூவ் பண்ணி வந்துட்டுருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிம் கார்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு லேடி. அந்த லேடி அது சிம் கார்டோட பேர் விஐன்னு போட்டிருந்தது. அதாவது வோடாஃபோன் நினைக்கிறேன். அந்த சிம் கார்டு வியாபாரம் பண்ணியிருந்த லேடி அங்கே ஒரு பெரியவரை அடிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு அடித்தாங்கன்னு என்னன்னு தெரில. நான் கொஞ்சம் முன்னாடி கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எதுக்கு அடித்தாங்கன்னு. அந்த பெரியவர் இந்த சிம் கார்டு எவ்வளோங்க, இதனால் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்ன ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் கேட்டிருக்காரு. ஆனால் அவர் லைட்டாக கொஞ்சம் தண்ணி போட்டிருக்காரு போல இருக்குது. நான் அங்கே தான் இருந்தேன். அங்கே தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் கிட்ட போய்ட்டு. அது அப்போ தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. கிட்ட போய் நான் நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன். என்னை சுற்றி ஒரு 4-5 பப்ளிக் நின்றுருந்தாங்க. ஒரு 4-5 ஆட்டோ டிரைவர் நின்றுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மனுஷனை கொஞ்சம் கேவலமாக பேசிட்டு திட்டிக்கிட்டு ஒரு கை காட்டிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன பண்ணார், நான் என்னம்மா கேட்டேன் உங்கள்கிட்ட, தப்பாக எதுவும் கேட்கலையே, இது எவ்வளோ, இது என்னால் என்ன கிடைக்கும், இதனால் என்ன ஒரு ஸ்கீம் கிடைக்கும், இது எவ்வளோ, இது ரீசார்ஜ் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக தான் பேசியிருந்தார். ஒரு தப்பாகவே எதுவும் ஒரு அதிகமான வார்த்தைகளோ ஒரு தவறான வார்த்தைகளோ யூஸ் பண்ணலை. அவர் எதுவுமே செய்யலை. நாங்கள் எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பேசிகிட்டு இருந்த அந்த லேடி என்ன பண்ணிச்சு, அவரை சேரில் உட்காந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசியிருந்தாங்க. அப்புறம் எழுந்து நின்று அந்த மனுஷனை கை காட்டி, அப்படி போறியா இல்லையா, அவனை அடிச்சிடுவேன், செருப்பால் அடிச்சிடுவேன் உன்னை, கண்டபடி சொல்லிட்டு கொஞ்சம் பேட் வாய்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மனுஷனை சட்டையை பிடிச்சிட்டு செருப்பு எடுத்து 4 அடி அடிச்சிட்டாங்க. எங்கள் எதிர்க்கே தான் 4 அடி அடித்தாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். நாங்களால் தடுக்க முடியல போய்ட்டு. ஏன்னா லேடிஸ்ன்றனால இப்போ இருக்க இந்த பிரச்சனையில், இப்போ இருக்க இந்த பெண்கள் பிரச்சனையில் நம்ம எதுவுமே கேட்க முடியாது, தலையிட முடியாது. ஏன்னா அது நம்ம பக்கமே திருப்பிக்குமே அப்படின்றதுனால நாங்கள் எதுவுமே அதில் கேட்கல, எதுலேயுமே தலையிடலை. அதனால் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது 4 வாட்டி செருப்பால் அடித்தாங்க. அந்த மனுஷனை அப்படியே பேசிக்கிட்டே இந்த சட்டையை பிடிச்சி கீழே டமால்னு தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் கிட்ட ஓடிப்போம், என்னம்மா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, என்ன பண்ணார், என்ன பேசினார், தவறாக எதுவும் பேசலையாம்மா, என்ன ஏதுன்னு தானே கேட்டார் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கேட்க போனோம். எங்களையும் அவங்க அடாவடியாக உதாசனமாக பேசி எங்களையும் உங்களுக்கு என்னடா வேலை, உங்களுக்கு என்னடா பிரச்சனை, அவன் யாரா உங்களுக்கு, நீ ஏன்டா எங்களை என் விஷயத்தை தலையிடுறீங்க, அப்படிடா இப்படான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேட் வாய்ஸ் எங்களையும் யூஸ் பண்ணாங்க. எங்களால் அந்த இடத்துல பேச முடியாது. ஏன்னா லேடிஸ்ன்ற காரணத்தினால பெண்கள்ன்ற அந்த ஒரு மரியாதைக்காக நாங்கள் நின்றுருந்தோம். எதுவும் பேசலை. பப்ளிக்கெல்லாம் வேடி தான் பார்த்துருந்தோம். கொஞ்சம் ஹார்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் கோவமாக தான் நின்றுருந்தோம். எதுவுமே நாங்கள் பேசிக்கல. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஹார்டாக எங்ககிட்ட பேசுனாங்க, இது பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் பார்த்தோம் அந்த பெரியவர் என்னப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க, நீ ஏன்ப்பா சும்மா இருக்க, நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னா அவர் 100க்கு ஃபோன் அடித்தார் போல இருக்குது. அப்போ 100லேருந்து லைனு போய்ட்டு அவங்க அப்புறம் 2 டிராஃபிக் போலீஸ் வந்தாங்க. இப்போ ஜீப்பில் வந்தாங்க, 3-4 பேர் வந்தாங்க. அவங்க கேட்கும்போது அவங்ககிட்ட அவங்க அப்படி தான் ரூடாக தான் பேசினாங்க. உட்காந்துனே தான் பேசுனாங்க. கை நீட்டி பேசி ஒரு ஆஃபீஸர்ன்ற மரியாதை இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஒரு அந்த இது கூட இல்லை, பணிவு இல்லை. அதுக்கப்புறம் 2-3 லாண்ட் ஆர்டர் போலீஸ் வந்தாங்க, பைக்கில் வந்தாங்க. அப்புறம் அவங்க என்ன மேட்ரு ஏது மேட்ரு சொல்லிட்டு விசாரிக்கும்போது பப்ளிக்கையும் விசாரித்தாங்க, சுற்றி இருந்தவங்களும் விசாரித்தாங்க. அந்த லேடிஸையும் விசாரிக்கும்போது அவங்க என்னென்னா பழியை ஃபுல்லாக சுற்றி இருக்கவங்க மேலேயும் அந்த பெரியவர் மேலேயே தான் போடுறாங்களே தவிர அந்த இடத்துல அவங்க கண்ணீர் விடுறாங்க. அவ்வளோ நேரம் ஹார்டாக பேசுனவங்க, ஹார்டாக இது பண்ணவங்க செஞ்சவங்க கண்ணீர் விட்டு அந்த இடத்துல சிம்பதி கிரியேட் பண்ணுறாங்க. இது நம்ம என்ன சொல்கிறது தெரில. ஏன்னா எல்லாம் இப்போ நான் எல்லா பொம்பளைங்களும் சொல்லலை, எல்லா தாய்மார்களையும் எல்லா லேடிஸையும் நான் தவறாக சொல்லலை. சில லேடிஸுக்கு இது நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ இருக்க ஆட்சியில் நம்ம சிஎம் ஐயா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு, சம உரிமை கொடுத்துருக்காரு. அந்த இதில் நிறைய பேர் இது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? தப்பே செய்யலைனா கூட ஆம்பளைங்க மேலே வீண் பழி சுமத்துறது. ஆனால் ஒன்றா செல்லை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க மூஞ்சை காட்டுறா, அதை காட்டுறா, இதை காட்டுறான்னு சொல்லிட்டு பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்க மூஞ்சை ஃபோட்டோ பிடிச்சி இவங்க பண்ணுறதெல்லாம் மறைச்சிடுறாங்க. புரியுதுங்களா? இவங்க தப்பு பண்ணுறதை மறைச்சிட்டு அந்த ஆண்களோட அந்த உணர்ச்சியை தூண்டுறாங்க, அதை கோவத்தை தூண்டி அவங்கள வெறுப்பேற்றி அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அதை இவங்க வீடியோ எடுத்து பப்ளிக்கில் போடுறாங்க. ஆனால் இவங்க முன்னாடி பேச வேண்டியதெல்லாம் பேசிடுறாங்க, எவ்வளோ கேவலமாக பேசணுமோ பேசிடுறாங்க, திட்டிடுறாங்க, இது பண்ணுறாங்க, செருப்பால் அடிக்குது, எல்லாமே மறைச்சிட்டு அவன் வாயிலேருந்து என்ன வருது அதை கேமரா பிடிக்கிறது, வீடியோ எடுத்து பப்ளிக்கில் போட்டு அவங்களோட இது காட்டிடுறாங்க. இது தவறு இல்லையா? பெண்களுக்கு உள்ள அந்த சம உரிமை தான் ஆண்களுக்கும் இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் பெண்களை மதிக்கிறோம், அவங்களுக்கு சம உரிமை இருக்குது, நாங்கள் அவங்கள மதிக்கிறோம், தவறாக எதுவும் சொல்லலை. ஆனால் சில பெண்கள் இதுமாரி பண்ணுறதுனால பார்த்தீங்களா, பப்ளிக்கில் பார்த்தீங்களா, ஒரு பெரிய மனுஷன், ஒரு வயசானவருக்கு அவருக்கு செருப்பால் அடித்து அவங்க அந்த இடத்துல அவங்க பையனோ பொண்ணோ இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒரு மனைவியோ யாராவது சொந்தக்காரங்க அந்த இடத்துல பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது, நடந்து வரும்போது யாராவது பார்த்தாங்க மனசு கஷ்டப்பட மாட்டாங்களா, வேதனைப்பட மாட்டாங்களா சொல்லுங்கள்?
இதெல்லாம் தவறு இல்லையா? இது வந்து சிஎம் ஐயா கொஞ்சம் அவருடைய பார்வைக்கு இதை எடுத்துகிட்டு போகணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா நாங்களும் வந்து எவ்வளோ பார்க்குறோம், பப்ளிக்கில் பார்க்குறோம், எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளோ வந்து பெண்கள் வந்து இது சில பெண்கள் எல்லாரையும் நான் சொல்லலை, சில பெண்கள் வந்து இதை உதாசனப்படுத்துகிறாங்க. சில நல்ல பெண்களும் இருக்காங்க, ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. சில நல்ல பெண்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த சம உரிமையை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுற தாய்மார்கள் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரையும் சொல்லலை. சில பெண்கள் தான் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சில பெண்கள் தான் வந்து நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது, நம்மளுக்கு எல்லாமே இருக்குது, சிஎம் ஐயா நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு, நம்ம என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம், ஆண்கள் வந்து நம்மளுக்கு அடிமை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கீழ்த்தனமாக நம்மளை பண்ணுறாங்க. இது வந்து ஆட்டோ டிரைவருக்கும் நடக்குது, பப்ளிக்கில் போகிற சில ஆண்களுக்கும் நடக்குது, புரியுதுங்களா? சில பெண்களுக்கும் பெண்களாலேயே பெண்களுக்கு அவமானங்கள், அசிங்கங்கள், கேவலங்கள்லாம் நடக்குது. இது வந்து சிஎம் ஐயா கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் அவருடைய பார்வைக்கு இதை எடுத்துகிட்டு போகணும். பெண்கள் வந்து ரொம்ப இந்த சம உரிமை பிரச்சனையால் நீங்கள் கொடுத்த இந்த ஒரு பர்மிஷனால் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ஆண்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. மனசாட்சி உள்ள எந்த பொம்பளையும் வந்து ஒரு ஆம்பளை வந்து செருப்பால் அடிக்க மாட்டாங்க. பப்ளிக்கில் வந்து பேசலாம், திட்டலாம், இது பண்ணலாம். அது மீறி எதாவது போனால் நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்க மூலிமா ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். ஒரு ஆம்பளை மேலே கை வைக்கலாமா பப்ளிக்கில்? தப்பு இல்லையா? அதுவும் செருப்பால் அடித்து அந்த மனுஷனை கீழே பிடிச்சி தள்ளி அவருக்கு படாத இடத்துல பட்டு உயிர் போயிருந்தால், கல் இருந்தது கீழே அவர் விழுற இடத்துல, கல்லில் அடிப்பட்டு தலையில் அடிப்பட்டு ரத்தம் வந்து உயிர் போயிருந்தால் யார் பதில் சொல்கிறது அவங்க ஃபேமிலிக்கு, குடும்பத்துக்கு? முதல்ல இவங்களுக்கு யார் இந்த பெர்மிஷன் கொடுத்தது சொல்லுங்கள்? பப்ளிக்கை அடிக்கிறதுக்கு, ஒரு ஆம்பளை அடிக்கிறதுக்கு ஒரு பெண்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்குது, என்ன ஒரு இது இருக்குது? இது வந்து போலீஸ் இருக்காங்களே அவங்களுக்கே அந்த உரிமை வந்து சில நேரத்தில் இல்லைன்னு தான் பப்ளிக்கில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தப்பு செஞ்சால் தான் அடிக்கணும், தப்பு செஞ்சால் தான் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே தீர்மானம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? எனக்கு சொல்ல தெரியல சரியா. ஏன்னா லாண்ட் ஆர்டர்லேயே வந்து அந்த இது இருக்குது, தப்பு செஞ்சால் தான் அடிக்கணும், தப்பு செய்யாமல் வந்து ஒரு விசாரணை இது பண்ணுறது கூடாது, செய்யக்கூடாது சொல்லிட்டு நம்ம இதில் இருக்குது. அதனால் அவங்களே அந்த நேரத்தில் யோசிக்கிற நேரத்தில், இது பண்ணுற நேரத்தில் இவங்க வந்து எப்படி ஒரு துருத்துருன்னு ஒரு லேடி வந்து யாருன்னு தெரியாத ஒரு அந்த வயசான ஐயா மேலே, அந்த வயதானவர் மேலே வந்து கையை வைக்கிறது, அசிங்கமாக பேசுறது, அவதூறாக பேசுறது, செருப்பால் அடித்து இதுமாரி பண்ணுறது தப்பு இல்லையா? சொல்லுங்கள். அதை தடுக்க போன சுற்றி இருக்கவங்களே வந்து கேவலமாக பேசுகிறாங்க, கேவலமாக பண்ணுறாங்க, அசிங்கமாக பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஸ்ஸு வரல, யாராவது ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்களோ யாராவது ஒரு இதுவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த இடத்துல சுற்றி ஆம்பளைங்க இருந்தால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் அந்த லேடியை ஒன்றும் கேட்க முடியல. ஒரு பையன் வந்து அதை கேமரா எடுக்க முயற்சி பண்ணார், அவங்க பேசுகிறத அவங்க இது பண்ணுறதெல்லாம் வந்து கேமரா எடுக்க முயற்சி பண்ணார். அந்த லேடி வந்து அது கூட வந்து தடுத்து அந்த கேமரா அந்த ஃபோனை பிடுங்கி கீழே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து கூட அந்த சகோதரர் வந்து கொஞ்சம் பயந்துட்டார், இந்தமாரி பண்ணுறாங்க. ஆனால் லேடிஸ் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எது பண்ணாலும் அவங்க தப்பே பண்ணாலும் அது திரும்பி எங்கள் மேலே தான் வரும், ஆம்பளைங்க மேலே தான் வரும். இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த உலகம் அப்படி பண்ணுது, அப்படி செய்யுது. நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் எங்கள் பக்கம் கொஞ்சம் பாருங்கள், நாங்களும் ஆம்பளைங்க இருக்கிறோம். ஓகேங்களா? எங்களுக்கு அந்த மான சூடு சொரணை எல்லாமே எங்களுக்கு ரோசா பாசம் எல்லாமே இருக்குது. அவங்களுக்குள்ளே எல்லாமே உணர்ச்சிகளும் எங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து மரத்தால் செஞ்சு கல்லால் செஞ்சு வந்து உடம்பு படைக்கல கடவுள். ஓகேங்களா? அவங்களுக்குள்ள அந்த அதே உணர்வும் அதே சம உரிமையும் எங்களுக்கு இருக்குது. நாங்களும் இந்த நாட்டில் தான் வாழ்கிறோம், குடியுரிமையில் தான் இருக்கிறோம், நாங்களும் வந்து ஒரு குடிமகனாக தான் வாழ்கிறோம். ஓகேங்களா? அதனால் வந்து எங்களுக்கும் ஒரு சம உரிமை கொடுங்க, எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, நான் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, அதாவது பாதுகாப்பு அந்த சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? அதை சில பெண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, சில பெண்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, சில பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணி ஆம்பளை பக்கம் திருப்பி ஆம்பளைங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, என்ன இது கிடைக்க போகுது சொல்லுங்கள்? அந்த பெரியவர் எதுவுமே தப்பாகவே பேசலை. ஓகேங்களா? எல்லாம் சுற்றி இருந்தவங்களாம் அந்த இடத்துல வீடியோ கூட ஃபுட்டேஜ் கூட இருக்கீங்க கூட, அந்த பக்கம் வந்து பாருங்கள். ஒன்றுமே இல்லை. கோயம்பேடுலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 10 ஸ்கொயர் மகால் இருக்குது. அந்த 10 ஸ்கொயர் மகாலாண்டியே வாசல்லேயே ஒரு லேடி வந்து கொடை வச்சுட்டு அந்த சிம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. அந்த லேடி தான் அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. ஓகேங்களா? நாங்கள் அங்கே வேடிக்கை பார்க்க தான் போனோம், சவாரி விட்டு இறங்கிட்டு போய் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போன இடத்துல இதுமாரிலாம் வந்து எனக்கு திட்டு விழுந்தது. நானும் அந்த இடத்துல அசிங்கப்பட்டேன், கேவலப்பட்டேன். ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து, ஒரு காக்கி சட்டை போட்டு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்து கூட அந்த இடத்துல நான் கேவலப்பட்டேன், அசிங்கப்பட்டேன். போய் தட்டி கேட்டதுக்கு எனக்கும் அந்த அசிங்க கேவலம்லாம் நடந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டதில்லை, வீடியோ போட்டதில்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், பப்ளிக்காகவே நடந்திருக்கு, செஞ்சு. ஆனால் இன்றைக்கி நான் போடுறேன்னா மனசு ரொம்ப நொந்து போய், ஓகேங்களா, ரொம்ப மனசு நொந்து போய் வேதனைப்பட்டு இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி அந்த மனுஷனுக்கு, வயசான அந்த மனுஷனுக்கு நடந்தது, அந்த தகப்ப மாதிரி இருக்கிற அந்த மனுஷனுக்கு நடந்தது, நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும். இதை இப்படியே விட்டால் வந்து இது எல்லாருக்குமே நடக்கும், இது தொடரும். ஓகேங்களா? இது கொஞ்சம் சிஎம் ஐயா பார்வைக்கு, விஜய் சார் ஐயா, சிஎம் ஐயா அவர் முதலமைச்சர் பார்வைக்கு இது கொண்டு போகணும். இதுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஐயா. ஓகேங்களா? ஏன்னா இருக்க வந்து அந்த ஜென்ரேஷன் எங்கே தான் போயிட்டுருக்கு, இந்த நாகரிகங்கள்லாம் எங்கே தான் போயிட்டுருக்கு, கலாச்சாரம்லாம் எங்கே தான் போயிட்டுருக்குன்னு ஒன்றும் தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இருந்த இந்த
இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல, இது பண்ணதில்ல, கேள்விப்பட்டதில்லை. இதெல்லாம் செருப்பால் அடிக்கிறது, ஒரு லேடிஸ் வந்து ஒரு ஆம்பளையை செருப்பால் அடிக்கிறது, அசிங்கமாக பப்ளிக்காக கேவலமாக பேசுறது. ஓகேங்களா? அவர் என்ன தான் பேசியிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவர் பேசலை அந்த இடத்துல. அப்படியே பேசியிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் ஒரு லேடிஸ் வந்து திட்டலாம். அவர் பதிலுக்கு திட்டுறாருன்னா நீங்கள் திட்டலாம். அப்படி உங்களால் முடியல, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு செய்கிறாரு, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி வர வச்சு, ஐயா இதுமாரிலாம் பேசுகிறாரு, இதுமாரிலாம் பண்ணுறாருங்க, இதுமாதிரிலாம் சரி நீங்கள் பார்த்து என்ன நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், செய்யலாம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு பப்ளிக்கில் வந்து ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கமாக பேசி பேட் வாய்ஸில் பேசி அந்த மனுஷனை 4 வாட்டி செருப்பால் பலார்னு அடிக்கிறீங்க, பப்ளிக்கில் பிடிச்சி கீழே தள்ளி விட்றீங்க. அப்புறம் என்னங்க ஒரு ஆம்பளைக்கு மரியாதை இருக்க போகுது சொல்லுங்கள்? என்ன ஒரு ஆம்பளைக்கு மரியாதை இருக்க போகுது? என்ன ஒரு இது இருக்க போகுது சொல்லுங்கள்? இதுனா ஜனநாயக நாடு தானே, எல்லாருக்கும் குடி உரிமை இருக்குது, எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. யாரும் யாருக்கும் அடிமை கிடையாதுங்க. ஓகேங்களா? மரியாதை கொடுத்தா மரியாதை, ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்று மனசு ரொம்ப நொந்து போய் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் தவறுக்கு சொல்லுங்கள், புரியுங்களா? லேடிஸுக்கு வந்து உரிமை கிடச்சிச்சு, நம்மளுக்கு வந்து சிஎம் ஐயா உரிமை கொடுத்துட்டாரு, பெண்கள் உரிமை கொடுத்துட்டாரு, பெண்கள் உரிமை கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு எங்கே எது நடந்தாலும் எது பண்ணாலும் எது செஞ்சாலும் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஓகே, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, சிஎம் ஐயா எல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்காங்க, விஜய் சார் ஐயா எல்லாம் சிஎம் ஐயா முதலமைச்சர் ஐயா எல்லாம் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பெண்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனால் அது வந்து அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. சில பெண்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, சில பெண்கள் கரெக்டாக மரியாதை கொடுக்குறாங்க ஜென்ஸுக்கு. ஓகேங்களா? சில பெண்கள் கரெக்டாக நடந்துக்கிறாங்க, நான் எல்லா பெண்களையும் குற்றம் சொல்லலாம். ஆனால் சில பெண்கள் வந்து திமுறா அசிங்கமாக பேசிட்டு ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்காம புரியுதா, கெருவமாக பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் அப்படி எப்படிங்க இது சொல்லுங்கள்? இப்போ ஆட்டோவில் வரவங்க பார்த்தீங்கன்னா கூட சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆணவமாக பேசிட்டு ஒரு ஆட்டோ டிரைவரை மதிக்கிறது இல்லை, ஒரு மரியாதையாக பேசுறது இல்லை. நாங்கள் அது கூட வந்து பெருசாக நினைக்கிறதில்ல, எங்கள் நிலமை அதுமாரி இருக்குது, அதனால் நாங்கள் வந்து எதுவுமே நினைக்கிறதில்ல, பேசுறதில்லை. ஆனால் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஜென்ஸோட நிலைமையை பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களோட நிலமை ரொம்ப இதுவாக இருக்குது. சில பெண்கள் இப்படி பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இது சிஎம்மோட அவருடைய பார்வைக்கு இது எடுத்துக்கொண்டு போகணும். இதுமாரி திரும்பி நடக்காமல் பப்ளிக்கில் எந்த ஆம்பளைங்களையும் வந்து அசிங்கப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் முதல்ல செருப்பால் அடிக்கிறத வந்து நிப்பாட்டுங்க. இது வந்து மனிதாபிமான செயல் கிடையாது. ஓகேங்களா? எந்த மனுஷனும் வந்து இன்னொரு மனுஷனை அசிங்கப்படுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். இது வந்து எந்த ஒரு வேத புஸ்தகத்துலையும் போடல, தண்டிப்பு எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஓகேங்களா? ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறதுனால அசிங்கப்படுத்துறதுனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு யாரும் வந்து உயர்வாக பேச போகிறதில்ல. அந்த இடத்துல நம்ம தான் தாழ்ச்சி அடையணும், நம்ம தான் கேவலப்படணும். ஒருத்தனை நீ அசிங்கப்படுத்தினா நீ இன்னொருத்தன்ட்டு அசிங்கப்படுவேன். கடவுள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். கடவுளுக்கு எல்லாமே தெரியும், கடவுள் எல்லாம் பார்த்துட்ருக்கார். நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லாமே கடவுள் பார்த்துட்ருக்கார். ஓகேங்களா? அதனால் நீ ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யறியோ அதுதான் திருப்பி உனக்கு நடக்கும். எதை விதைக்கிறியோ அதுதான் அறுவடை பண்ணுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதனால் வந்து ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவனை மனசு நொந்து நூலாகி அவனை இது பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாதுங்க. மனுஷனாக மதிங்க. ஓகேங்களா? போகும்போது நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே அண்ணன் தம்பி தான், எல்லாம் அக்கா தங்கச்சி சகோதரி மாரி தான் நம்ம நடத்தணும், வாழணும், இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வேதம் சொல்லுது. உலகத்தில் இருக்க எல்லாமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே ஒரே இதுலேருந்து வந்த உயிர்கள் தான். ஓகேங்களா? அதனால் வந்து மனுஷன் மதிங்க. இது ஜனநாயக நாடு. ஓகேங்களா? அதனால் வந்து செருப்பால் அடிக்கிறது, கேவலமாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இதெல்லாம் வேணாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் எல்லா தாய்மார்களும் எல்லா சகோதரிகளும் மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? எனக்கு மனசு தாங்கலை, மனசு வேதனை ரொம்ப. அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? யாராவது ஒரு ஆண்கள் தப்பு பண்ணாலோ ஏதாவது இது பண்ணாலோ நீங்கள் வந்து பேசுங்க, பதில் பேசுங்க, பதில் இது பண்ணுங்கள். அவங்க உங்களை அடித்தாலோ கை வச்சாலோ இல்லை எல்லை மீறி போனாலோ அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க வந்து உங்களை அடித்தாலோ கை வச்சாலோ உங்கள் மேலே உங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஏதாவது ஒரு அநாகரிகமாக நடந்தாலும் அப்போ நீங்கள் இது பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஒரு மனுஷனை போயிட்டு பேசின மனுஷன் அவர் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து அவர் தவறாக கூட பேசலையே, தவறாக கூட இது பண்ணல. அந்த மனுஷனை போய் நீங்கள் கேவலமாக பேசி செருப்பால் அடித்து தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கார், அவரை வந்து கீழே தள்ளி விட்டு இதனால் என்னங்க கிடைக்க போகுது சொல்லுங்கள்? இவ்வளோ அராஜகமாக பண்ணுறீங்களே, பார்த்து பண்ணுங்கம்மா. நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓவராக ஆடக்கூடாதுல்ல. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஓகேங்களா? இது ஜனநாயக நாடு, எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது. யாருக்கும் அடிமை கிடையாது, யாருக்கும் வந்து இது கிடையாது. ஓகேங்களா? பார்த்துங்க, இது சிஎம் ஐயா பார்வைக்கு கொண்டு போகணும். இதுமாரி அசம்பாவிதம் திரும்பவும் நடக்காமல் இருக்கணும். எந்த ஒரு ஆண்களும் அசிங்கப்படாமல் கேவலப்படாமல் இருக்கணும். தவறு பண்ணாத ஆண்கள் சொல்கிறேன் நான், தவறு பண்ணாத ஆண்கள் அசிங்கப்படாமல் கேவலப்படாமல் இருக்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் பார்த்து
ஒரு இது பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. எனக்கு பேச வரல, என்ன பேசுறதுன்னு தெரில. ஏதோ வீடியோ போட்டிருக்கேன். அதில் இருக்க கருத்து உங்களுக்கு புரியும். நான் சொல்ல வந்த காரணம் உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு நான் நல்லா பேசியிருக்கேனா, நல்லா சொல்லியிருக்கேனா என்னன்னு இன்னும் புரியல. எனக்கு மனசு தாங்கலை. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? நான் கரெக்டாக பேசியிருந்தேன்னா இதுக்கு நீங்கள் என்ன அடுத்து இது பண்ணணும் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.